அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ். வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் சில தினங்களில் புனிதமிக்க ரமதானை நாம் அடையவிருக்கின்றோம். இந்த ரமதானை நல்ல முறையில் அடைந்து குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு காட்டி தந்த வழியில் நம்மளுடைய இபாதத்துகளை ஆக்கிக்கொண்டு அதன் வழியாக ரபுல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, ரமதான் நினைவூட்டல் என்ற தலைப்பின் கீழ் ரமதான் குறித்த, நோன்பு குறித்த சில விஷயங்களை நாம் இன்றைய அமர்வில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக ரமதான் வந்து விட்டது என்று சொன்னால் எல்லா இடங்களிலும், நம்மளுடைய ஊர்களிலும் சரி, இப்போ ஆன்லைன் வழியாகவும் சரி, ரமதானை வரவேற்போம் என்ற தலைப்பில் பல நிகழ்ச்சிகள் நடப்பதை நம்ம பார்க்க முடியுது. ரமதானுடைய நினைவூட்டல் என்ற பெயரில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இவையெல்லாம் ஏன் நடக்கின்றது, எதற்காக இத்தனை நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் அப்படின்லாம் நம்ம யோசித்தோம்னு சொன்னால், பொதுவாக மனிதன் பலகீனமானவனாக இருக்கின்றான். மனிதன் பலகீனமானவன் தான் படைக்கப்பட்டு இருக்கின்றான். அவனுடைய அன்றாட அலுவல்களின் காரணமாக பல விஷயங்களை அவன் மறந்துவிட வாய்ப்பு உள்ளது. அப்போ அவனுக்கு நினைவூட்டுவது இதில் அவசியமாக இருக்கின்றது. எப்படி பிள்ளைகள் ஒரு விஷயத்தை மறந்தால் பெற்றோர்கள் நினைவூட்டுகிறார்களோ, மனைவி கணவருக்கு நினைவூட்டுகிறார், கணவன் மனைவிக்கு நினைவூட்டுகிறாரோ, அதுபோல ரமதான் மாதத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து ஈடுபடக்கூடிய இபாதத்தாக இருக்கின்றது. அப்போது மறந்த விஷயங்களை ஒருவருக்கொருவர் நினைவூட்டிக் கொள்வது என்பது மிகவும் பயனுள்ள ஒன்றாக இருக்கின்றது. அதனால தான் இத்தனை நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை வந்து அடைவது என்பதே ரபுல் ஆலமீன் நம்ம மீது ஹைரை நாடி இருக்கின்றான் என்பதனுடைய அடையாளம் தான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் லா அஸ்மஅஹும். அவர்களிடத்தில் நலவு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்குமாறு செய்திருப்பான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்போது ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து அடையுது அப்படிங்கிறதே அவன் ஏதோ நம்மிடத்தில் ஒரு நலவை பார்த்திருப்பதனுடைய அடையாளம் தான். அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு ஹைரை பார்த்ததனுடைய அடையாளமாகத்தான் நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்கின்றான். அப்போது இது போன்ற நினைவூட்டல்களை கேட்பது என்பது உண்மையிலேயே நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. பொதுவாக ரமதான் வந்து விட்டது என்று சொன்னால் ரமதானை வரவேற்பது ஒரு முஃமினுடைய முக்கியமான பண்பு. ரமதானை ஏன் வரவேற்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு தனி மனிதனாக எடுத்துக்கொண்டால் ஒரு மூமின் ஒரு நாளில் ஏராளமான பாவங்களை செய்கின்றான். அதாவது வணக்க வழிபாடுகளில், வியாபாரத்தில், சக மனிதர்கள் பற்றி அவன் புறம் பேசுவது, வியாபாரத்தில் மோசடி செய்வது, பொறாமை கொள்ளுதல், வீணான காரியங்களில் ஈடுபடுவது, இன்னும் இது மாதிரி பல பாவங்களில் மனிதன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்றான். அந்த பாவங்கள் எல்லாமே வந்து சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அனைத்தும் பதியப்படுகின்றன. நன்மைகள் எவ்வாறு பதியப்படுகின்றதோ அதே போல் தீமைகளும் பாவங்களும் பதியப்படுகின்றன. அதனால தான் மறுமையில் குற்றவாளிகள் இடத்துல அல்லாஹ் தஆலா நாளைக்கு ஒரு ஏடை கொடுக்கும் பொழுது அவன் அந்த ஏட்டை பார்த்த அந்த மனிதன் சொல்வான், யா வயலத்தனா மாலி ஹாதல் கிதாப், இது என்ன ஏடு இது, லா யு ஆதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சின்னது பெருசு என்று எந்த ஒரு சிறிய விஷயத்தை கூட விடாமல் எல்லாவற்றையும் பதிவு செய்துகின்றிருக்கிறது, இது என்ன ஏடுன்னு சொல்லி மறுமையில் அந்த குற்றவாளி புலம்பக்கூடியவனாக இருப்பான். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது இந்த ரமதான் என்பது இது போன்ற பாவங்களை விட்டும் நம்மளை நாம் சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை இந்த ரமதான் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குகின்றான். அதனால் இந்த ரமதானை நாம் மகிழ்ச்சிகரமாக வரவேற்க வேண்டும். எப்படி வரவேற்கிறது அப்படின்னா என்ன, ரமதானை வரவேற்றல் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக இப்போ நம்ம வீட்டுக்கு தெரியாத ஒருவர் வந்திருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், வாங்க அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு வீட்டில் யாரை பார்க்க வந்திருக்காங்களோ அவங்கள நம்ம அறிமுகப்படுத்திட்டு நம்ம போயிடுவோம். நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி. அதேமாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னாக்கா நம்ம அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுவோம். இதுவே நன்றாக தெரிந்த ஒருவராக இருந்தாலோ அல்லது நம்ம எதிர்பார்த்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த அவங்களுடைய வரவேற்பு என்பது எப்படி இருக்கும், வீட்டுக்கு கதவு வரைக்கும் போய் அவங்கள அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு பேசி இப்படி அவங்களோட ஒரு ஒரு மஹப்பத்தாக நம்ம சில விஷயங்கள் செய்வோம். இதுதான் வரவேற்றல். அப்போது அதே மாதிரி பாருங்கள், அன்றாடம் நம்ம வீட்டுக்கு வந்து போகிறவங்கன்னு சிலவர் இருப்பாங்க. இப்போ அவங்க வரும்பொழுது நம்ம எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இருக்காது, வீடாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் யாராவது ஒரு சிறப்பு விருந்தினர் யாராவது ஒருத்தவங்க வராங்க, நம்ம எதிர்பார்த்து ஒரு அழைப்பை ஏற்று ஒருத்தவங்க வராங்கும்போது அந்த நேரத்தில் வீட்டில் நம்ம சுத்தம் செஞ்சு வைப்போம். அதே மாதிரி
கலைந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வோம். ஸோ அந்த மாதிரி ரமதான் என்பது நம்ம அன்றாடம் வரக்கூடிய ஒன்றல்ல, வருடத்தில் ஒரு மாதம் 30 நாட்கள் வரக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்திற்காக நம்ம வரவேற்கும் பொழுது நாம் நம்மை மனதளவில் சில விஷயங்களுக்கு நாம் தயாராக வேண்டியது இருக்கின்றது. இப்போ நம்மளுடைய இயல்பில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம், அந்த இயல்புகளுக்கு எல்லாமே மாற்றம் ஏற்படும். அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் உணவிலிருந்து ஆரம்பித்து அதனுடைய நேரம், அதே போல் நாம் எழுந்திருக்கக்கூடிய நேரம், இரவு தொழுகை என்று பல விஷயங்கள் நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து பல மாறுதல்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. சில வீடுகளில் பார்க்கலாம், நோன்பு வந்துருச்சுங்கும் பொழுது சீரியல் பார்க்குறது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுவார்கள். அதே மாதிரி இளைஞர்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சினிமாவுக்கு போகக்கூடிய பழக்கங்களாக இருக்கும். அவங்க அந்த ஒரு மாதம் சினிமா பார்க்காம இருப்பாங்க. இசையில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த நோன்பினுடைய நேரத்தில் பாடல்கள் கேட்காம இருப்பாங்க. சிலர் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அவர்கள் இந்த புகைப்பிடிப்பதை நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் எப்பொழுதுமே செய்யக்கூடாத பாவங்கள். இந்த விஷயங்கள் வெறும் நோன்புக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தவறான புரிதலில் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் இந்த விஷயங்களில் நம்ம ஈடுபடக்கூடாது. ஆனால் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த நோன்பினுடைய நேரத்தில் தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு மனதளவில் தயார் நிலை இருக்கின்றது. 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அசான் கொடுக்கப்படுது, பாங்கு அழைப்பு கொடுக்கப்படுதுங்கும் போது பேசிக்கிட்டு இருக்கவங்க தன்னுடைய பேச்சை நிறுத்திடுவாங்க. எதுக்காக நிறுத்துறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய அழைப்பு கொடுக்கப்படுது தொழுகைக்காக, அப்போ நம்ம அமைதியாகிடணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த நோன்புக்கு என்று ரமதான் வருகிறது என்று சொல்லும் பொழுது மனதளவில் உடலளவில் சில தயாரெடுப்புகளை நாம் செய்ய வேண்டியது இருக்குது. ரமதான் அல்லாத அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் அப்படிங்கிறது ஷாபான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரமதான் ஷாபான் முழுசுமே பிடிச்சாங்களோ அப்படின்னு பார்க்குற அளவிற்கு மிக அதிக அளவில் அவங்க ஷாபானில் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. நமக்கும் ஷாபான் 28 வரை நோன்பு பிடிக்கக்கூடிய அனுமதி இருக்கின்றது. ஒருவர் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா 28 வரைக்கும் பிடிக்கலாம். அதே மாதிரி திங்கள், வியாழன், அதே போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாளுங்கிற மாதிரி நோன்பு பிடிக்கும் வழக்கம் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தார்னு சொன்னாக்க அந்த நோன்பு 29 அல்லது 30 அமைந்தால் கூட அவர் அந்த நோன்பை பிடிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. அது இல்லாமல் வழமையாகவே நோன்பு பிடிக்காத ஒருவர் ஷாபான் 29, 30ங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து நோன்பு வைப்பது என்பது கூடாது. குறிப்பாக யோமு ஷக்குன்னு சொல்லக்கூடிய ஷாபானுடைய 30, அந்த யோமு ஷக்கு சந்தேகத்திற்குரிய நாள்னு சொல்லக்கூடிய அந்த யோமு ஷக்கில் நோன்பு பிடிக்கிறதுங்கிறது அறவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. யார் ஒருவர் ஷாபானுடைய 30 நோன்பு பிடிக்கின்றாரோ அவர் அபுல் காசிமுக்கு, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாற்றம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான யோமு ஷக்குடைய நாட்களில் நோன்பு பிடிக்கக்கூடாது. அது இல்லாமல் ஷாபான் 28 வரைக்கும் நாம் ஒரு நோன்பை பிடித்து கொண்டு வரலாம். அது எதற்காக அப்படின்னு சொன்னாக்கா, நோன்பு ரமதான் 1ல் திடீர்னு நோன்பு பிடிக்கும் பொழுது தலைவலி ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும். நம்ம உற்சாகமாக இந்த நோன்புக்குள்ள நுழையணுங்கிற ஒரு நியத்தோடு வந்திருப்போம். முதல் நாள்லேயே நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ் மனசளவுலையும் நம்மளுடைய சோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். என்னடா இது முதல் நாளே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மொத்தம் 30 நாளையும் அது சீரழிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதற்கு முன்னதாக ஒரு 1-2 நோன்பு நம்ம பிடிச்சி வச்சு அதன் பிறகு ரமதான் 1ஐ அடையும் பொழுது நமக்கு அது கொஞ்சம் ராகத்தாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே ரமதான் அல்ல, பொதுவாகவே இந்த நோன்புங்கிறது ஒரு கேடயமாக இருக்கிறது. கேடயம்ங்கிறது என்ன? ஒரு போரில் ஈடுபடக்கூடிய ஒருவனுக்கு அந்த கேடயம்ங்கிறது தான் அவனுடைய உயிரை பாதுகாக்க ஒன்றாக இருக்கின்றது. அந்த மாதிரி இந்த நோன்புங்கிறது பாவங்களை விட்டு விலகி இருப்பதற்கு ஒரு வழிகாடாக இருக்குது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா மாஷர ஷபாப், அதாவது இளைஞர்களே உங்களை திருமணம் முடிக்க சக்தி பெற்றவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். அது சக்தி பெறாதவர் என்ன செய்யணும்னா நோன்பு பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தங்களுடைய இச்சைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நோன்புங்கிறது ஒரு வழிகாலாக இருக்கிறது. தவறின் பக்கம் போய்விடாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நோன்பு பல விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய இபாதத்துக்களை விடக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி, உலக நடவடிக்கைகளில் நம்ம விடக்கூடிய தவறுகளாக பாவங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஒரு பரிகாரமாக இந்த நோன்பு நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டித்தரான். உதாரணமாக சூரத்துல் பக்கரா 196 எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹாஜி செய்யக்கூடிய சில தவறுகள் நிகழும். சில சட்டங்கள் சொல்கிறான். அந்த சட்டங்களை செய்ய முடியாதவர் இந்த நோன்பை பிடித்துக் கொள்ளட்டும் என்பதாக அந்த வசனத்தில் குறிப்பிடுறான். அதே போல சூரத்துன் நிசா 92வது வசனத்தில் அறியாத நிலையில் ஒரு மூமினா ஒருத்தவர் தவறுதலாக கொலை செய்து விட்டார்னு சொன்னால் அவருக்கு சில விஷயங்கள் சொல்கிறான். அந்த சட்டத்தை பேண முடியாதவர் நோன்பை நோக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் குறிப்பிடுறான். அதே மாதிரி சூரத்துல் மாஇதா 89வது வசனத்தில் ஒருத்தவர் வீணான செய்யக்கூடிய சத்தியம் அல்ல, தெரிஞ்சே நல்ல அறிந்த நிலையில் ஒருத்தவர் சத்தியம் செய்கிறாரு, உறுதியான ஒரு சத்தியம் செய்கிறாரு. ஆனால் அந்த சத்தியத்தை அவரால் முறிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க அவருக்கும் சில விஷயங்களை சொல்லிட்டு அந்த விஷயத்தை செய்ய முடியாதவர் இந்த நோன்பை நோக்கட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா
குறிப்பிடுறான். ஸோ இப்படியாக நம்ம செய்யக்கூடிய இபாதத்தில் பிழையாக இருந்தாலும் சரி, உலக விஷயங்களில் நம்ம செய்யக்கூடிய பிழைகளாக இருந்தாலும் சரி, அந்த வசனங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த சட்டங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எல்லா விஷயங்களுக்கும் நோன்புங்கிறது நமக்கு ஒரு பரிகாரமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. அதனால தான் அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்புங்கிறது ஒரு கேடயம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ரமதானை அடையவிருக்கின்றோம். இப்போ இந்த நோன்புங்கிறது இந்த ரமதானை எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதாக ஆக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரமதானில் நம்ம பார்க்குறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். அதாவது ரமதான் மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலகிடப்படுகிறார்கள். ஸோ இது ஸஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். ஸோ இது முதல் பிரதானமாக இந்த ஒரு விஷயம் நடக்கின்றது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த ரமதானை அல்லாஹ் தஆலா மிகவும் முக்கியமாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், தவறிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நோன்பை பயன்படுத்துகிறார்களோ, அதே போல செய்த காரியங்களில் இருக்கக்கூடிய பிழைகளுக்காக பரிகாரமாக நோன்பு பரிந்துரைக்கப்படுகிறதோ, அதே போல ரமதானுடைய நோன்பு அப்படிங்கிறது முன் சென்ற பாவத்தை போக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம புகாரில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸை பார்க்குறோம். மன்சாம ரமதான ஈமானன் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம பின் தம்பி. யார் ஒருவர் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் ரமதானில் நோன்பை நோக்கின்றாரோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அதே ஹதீஸில் இன்னொரு விஷயம் வருது. அதாவது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் ஒரு இரவில் நமக்கு கிடைக்கின்றது. இறுதி பத்தில் லைலத்துல் கதர்னு சொல்லக்கூடிய அந்த இரவில் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குறான். அந்த இரவில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அந்த இதே ஹதீஸில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது பகுதி இந்த செய்தியாக இருக்கிறது. ஒமன் காம லைலத்துல் கத்ரி, யார் லைலத்துல் கத்ரினுடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையும் வணங்குகின்றாரோ, குஃபிர லஹு மா தகத்தம பின் தம்பி, அவருக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை அந்த ஹதீஸில் பார்க்க முடியுது. அப்போ இது ரமதானில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா முன் சென்ற பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல இன்னொரு ஒரு செய்தி, ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா என்பது ஹஜ்ஜாக கருதப்படும். ஃப இன்ன உம்ரத்தன் ஃபீ ரமதான ஹஜ்ஜத்துன் என்பதாக செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போது ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா என்பது ஹஜ்ஜுக்கு நிகராகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரமதானுடைய சிறப்புகளாக ஒரு தனி மனிதனுக்காகவும் சரி, ஒட்டுமொத்தமாக ரமதானுடைய சிறப்பாக நம்ம இதை பார்க்க முடியுது. அதனால் இந்த ரமதானை ஒவ்வொருவரும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பிற்காக. அதனால தான் வந்து ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், யார் ஒருவர் ரமதானை அடைந்து பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிற நிலையில ரமதான் அவரை கடந்து சென்று விட்டதோ அவரது மூக்கு மண்ணை கவட்டும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, மூக்கை மண்ணை கவட்டும்னா நாசமா போகட்டும். ரமதான் வந்துருச்சு, பாவ மன்னிப்புக்கான காரியத்தில் ஈடுபடலை, பாவ மன்னிப்பு கேட்கல, அந்த ரமதானும் கடந்து போயிருச்சுன்னாக்கா அவர் நாசமாக போகட்டும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அவருடைய நிலை ரொம்ப கவலைக்கிடமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால தான் வந்து ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது 4 பண்புகளை இந்த ரமதானில் ஒருத்தவங்களும் அதிகரித்து கொள்ளணும். அதில் 2 அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது, 2 நமக்கு தனித்தனி முறையில் அவசியமாக இருக்கின்றது. 2 அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அதிகரித்து தரக்கூடியது வந்து ஷஹாதா சொல்கிறது, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்கிறது, அதே போல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார் அதிகமாக தேடுறது. ஸோ இந்த 2ம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடியது. அடுத்த 2 விஷயங்களை அதிகரிக்க வேண்டும் என்பது சுவனத்தை அதிகமாக கேட்பது, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுவது. இந்த விஷயங்களையும் நாம் இந்த ரமதானில் அதிகமாக கேட்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக இந்த ரமதானுடைய பெருமதியை உணர்ந்து கொள்வதற்கு இறுதியாக ஒரு செய்தி. சூரத்துல் பக்ரா 183வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நோம்பினுடைய சட்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதில் முதலாவதாக குத்திபா அலைக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தை போலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா முதல் பகுதியை குறிப்பிட்டான். அடுத்ததாக 184இல் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்கிறான். அதாவது இந்த நோன்பில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் என்பதாக ஒரு வசனத்தை சொல்கிறான். சரிங்களா? அவர்கள் சொல்லிட்டு இவர்கள் அதை ஏழைகளுக்கு உணவளித்தால் போதுமானதுன்னு குறிப்பிடுறான். அதாவது என்னென்னா, இந்த சட்டம் இன்றைக்கு கிடையாது. அதாவது இது ஆரம்பத்தில் இருந்த சட்டம். ஏன்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ரமதானில் எல்லாரும் நோன்பு பிடிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இல்லை. விரும்பியவர் நோன்பு பிடிக்கலாம், விரும்பாதவர் நோன்பை விட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த விட்டவர் அதுக்கு பதிலாக ஃபிதியாவாக கொடுத்தால் போதுமானது, பரிகாரம் கொடுத்தால் போதுமானது என்பதாக இருந்தது. ஆரம்பத்தில் உணவளித்தால் போதுமானது ஏழைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது பழைய சட்டம், இன்றைக்கு அந்த சட்டம் இல்லை. அப்படி இருந்தாலுமே அந்த வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா என்ன குறிப்பிடுறான் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விடவும்
நீங்கள் உண்மையாக அறிந்திருந்தீர்கள் என்று சொன்னால் நோன்பு நோற்பது தான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுறான். எப்படி மாற்றப்பட்ட அந்த வசனத்தில் அந்த சட்டத்தை சொல்லிட்டு அப்படி இருந்தாலுமே நோன்பு நோக்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது, நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால், நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் இதுதான் நோன்பு நோற்பது தான் சிறந்ததுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா குறிப்பிடுறான். எதுக்கு? அந்த பரிகாரம் கொடுக்கப்படுற அந்த விஷயத்துக்கு. ஆனால் அந்த சட்டம் இன்னைக்கு இல்லை. அப்போ புதிய சட்டத்தை அல்லாஹ் தாலா 185வது வசனத்தில் இறக்குறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் என்கின்ற இந்த வேதம் இந்த ரமதான் மாதத்தில் இறங்கியது என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிடுறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யசும்ஹு. அதாவது யார் இந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் தாலா கட்டளையாக விதிக்கின்றான். அப்போ இந்த நோன்பு இந்த மாதத்தை அடைந்த எல்லாருமே அதில் நோன்பு நோற்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா நிரந்தர நோய் உடையவர்கள், அதாவது அதே மாதிரி நோன்பு நோர்க்கும் சக்தியே அறவே இல்லாத முதியவர்கள் போன்ற சிலருக்கு இதில் விதிவிலக்கு அளிக்கப்படுகின்றது. மற்றபடி தற்காலிகமாக நோய் இருக்கக்கூடியவங்க, பிரயாணி, கர்ப்பிணி, மாதவிடாய் உள்ளவங்க போன்ற யாருக்குமே இந்த சட்டம் பொருந்தாது. அவர்கள் எல்லோருமே இந்த ரமதானை முடித்த பிறகு, இந்த ரமதானை காலத்தை கடந்த பிறகு, ரமதான் அல்லாத வேறு ஒரு காலத்தில் அந்த நோன்பை நோற்கத்தான் வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சட்டம். ரமதான் அல்லாத ஒரு காலத்தில் இந்த நோன்பை பிடித்து நீங்கள் இதை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதாக குறிப்பிடுறான். அந்த குறிப்பிட்டுட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான், இந்த ரமதானை நீங்கள் முழுமைப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளித்த அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக குறிப்பிடுறான். ஏன்னா ரமதானில் அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. சிறு தற்காலிக நோயாலவோ இல்லது கர்ப்பிணியாக இருப்பதன் காரணமாகவோ, மாதவிடாய் காரணமாகவோ, இன்னும் வேற பிரயாணியாக இருப்பதன் காரணமாகவோ அந்த நேரத்தில் அவர் அந்த நோன்பை விடுகிறார். அப்போ அந்த ரமதானில் கிடைக்க வேண்டிய அந்த முழுமையான நன்மையை அவர் இழக்கின்றார். அந்த இழந்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்வதற்கு ரமதான் அல்லாத வேறொரு காலத்தில் அந்த நோன்பை நோற்பதன் மூலமாக அந்த ரமதானுடைய அந்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கிய அல்லாஹு தாலாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹு தாலா விடுபட்ட போனதை பூர்த்தி செய்வதற்காகவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காகவும், வலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காகவும் அல்லாஹுவை மகத்துவப்படுத்துங்கள், போற்றுங்கள். வல அல்லக்கும் தஷ்குரூன். மேல ஒரு வசனத்துல அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லலாம். இங்கே இந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதன் காரணமாக நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக ஆகலாம். காரணம், இந்த நோன்பினுடைய ரமதானுடைய நன்மையை முழுமையாக அடைந்து கொள்வதற்காக என்பதாக. இந்த ரமதானுடைய நன்மையை ஒவ்வொரு அடியானுக்கும் முழுமையாக தர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தாலா நாடுறான். அப்போ யாருக்கேனும் இப்படி ஒரு உபாதை காரணமாக இழக்க நேரிட்டுச்சுன்னா அவர் வேற ஒரு காலத்தில் அதை பூர்த்தி செய்து முழுமையாக இந்த ரமதானுடைய நன்மையை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் தஆலா நாடுகின்றான். அப்படி என்றால் இந்த ரமதானை முழுமைப்படுத்துவது என்பது மிக 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 அவசியமாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய இந்த புனித மாதத்தின் அருளை நாம் விளங்கிக் கொள்வோமாக. மேலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல முறையில் இந்த மாதத்தின் பரக்கத்தை அடைந்து கொள்வோமாக. எனவே நாம் நோன்பை மகிழ்ச்சிகரமாக வரவேற்க வேண்டும். அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்துவதற்காகவும், பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு, இறையச்சத்தை, ஈமானை, இபாதத்துகளை அதிகரித்துக் கொள்வதற்கு, குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்கு, ஃபர்து தொழுகையில் மட்டும் ஈடுபட்டவர் சுன்னத்தான தொழுகையும் சேர்த்து தொழுவதற்கு, இரவு தொழுகையில் பாவ மன்னிப்பில், துஆக்களில், தான தர்மங்களை அதிகரித்துக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஹாஸா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகுலு கௌலி ஹாஸா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.